குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்கள். போட்டித் தேர்வுகளை பொறுத்த அளவில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வேண்டியது மினிமம் 6th to 10th புக்ஸு படித்து தான் ஆகணும். 6th to 10th சொல்லி சொன்னால் ஆக்சுவலி எல்லா புக்ஸும் ஒவ்வொரு பேஜ் படிக்க வேண்டிய தேவையில்லை. எக்ஸாமினேஷனுக்கு இந்த ஷெடியூல், அதாவது சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி புக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அது 6th 10th வெளியாகணும்னா 6th வந்து இப்போ உதாரணத்துக்கு வெப்பம் ஹீட்டுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா 6th கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அதுக்கு 7th வந்து அதோட கொஞ்சம் அட்வான்ஸாக வச்சுருப்பாங்க. அப்புறம் 8th 9th அப்படி கிராஜுவலாக சில ஸ்டாண்டர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து அதை படிச்சுட்டே வரலாம். அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்னா டிஎன்பிஎஸ்சி லெவலில் எக்ஸாமினேஷனுக்கு வந்து தமிழ்நாடு சிலபஸ்ஸு டிபிஐயில் இருந்து போடக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தில் இருந்து போடக்கூடிய சிலபஸை நீங்கள் தயார் பண்ணிட்டா போதும். ஒரு அட்வான்ஸ் லெவலில் இப்போ யூபிஎஸ்சி எழுதுறாங்க இல்லை குரூப் 1 எழுதுறாங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் புக்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிபிஎஸ்சிக்கும் ஸ்டேட் சிலபஸுக்கும் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் வரும். கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போடுவாங்க. அதை கூட இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ அதில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸு இப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அம்மா அப்பா நான் கொஞ்சம் ஒரு சர்வீஸில் இருக்கிறாங்க, இல்லை கொஞ்சம் எஜுகேஷன் நாலேஜ் எல்லாம் உள்ளவங்க வந்து ஸ்கூல் புக்ஸை பக்காவாக படிச்சிருக்கணும். பிள்ளைங்களுக்கு இப்போ 6th புக்கு படித்தாச்சு என்னன்னா 6th புக்கு 7th புக்கு எல்லாம் வந்து அப்படியே இப்போ நாம எல்லாம் என்ன பண்ணுவோம், ரூரல் சைடில் உள்ளவங்க எல்லாம் 6th புக்கு படித்து 7th போகும்போது 6th புக்கை தூக்கி தூரம் போட்டுருவாங்க, எல்லாம் காயெல்லாம் கடைச்சி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை, ஸ்கூல் புக்ஸை வந்து ஒரு பொக்கிஷமாக நம்ம வச்சுருக்கணும். ஒவ்வொரு புக்ஸும் அதே மாதிரி படிக்கும்போது 6th முடிச்சாச்சா 6th உள்ள சிலபஸை அப்படி மறந்துடக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய கான்செப்டு, அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அதை அசைப்பட்டு பார்க்கணும். அதை வந்து ஒரு அதில் இருக்கக்கூடிய சிலபஸுகள் எல்லாம் வந்து நம்ம படித்து பார்க்கணும். மீண்டும் அதுக்கு அட்வான்ஸ்டாக தான் 7th போயிருப்பாங்க, அதே மாதிரி 8th போயிருப்பாங்க. ஸோ எல்லா புக்ஸும் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ். இந்த சிலபஸ்கள் எல்லாம் படித்து எடுத்து நம்ம முடிச்சு ஒரு அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ 10th ஒரு 300 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 60% சிலபஸுக்கு எலிஜிபிள்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஒரு 40% சிலபஸில் அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் கூட இருக்கிறான். ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணி சரி பண்ணிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 80% நீங்கள் ஒரு அளவு சப்ஜெக்ட் தரவாக இருந்துட்டேன்னா உங்களுக்கு வந்து அவங்க கேட்குற கொஸ்டின்ஸில் ஒரு 80% 70% கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும். ஈஸியாக ஸ்கோர் பண்ணி காம்படிஷனை பேஸ் பண்ணி தான் ஸ்கோர் பண்ணுறது. அதில் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் இருக்கும், பிசி, எஸ்சி, எம்பிசி, அதே மாதிரி விடோஸ், அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், இந்த மாதிரி கேட்டகரிஸ் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரிஸ் வைஸ் தனியாக செப்பரேட் பண்ணுவாங்க. செப்பரேட் பண்ணிவிட்டு இப்போ 5000 வேக்கன்ட் இருக்குன்னா 20 லட்சம் பேர் 25 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அதில் ரேங்க் லிஸ்ட்டுன்னு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 200, ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் 200 300 தான் வரும். அதில் நீங்கள் எவ்வளோ ஹையஸ்ட் ரேங்கில் இருந்து ஒரு 300 அசெண்டிங் ஆர்டர்ஸில் பண்ணுறாங்கன்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டில் தான் உங்களுக்கு ஸ்கோர் ஆகும். ஸோ அப்போ அந்த சிலபஸ் எல்லாம் ஒன்று மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த அளவு படிக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் நாலேஜ் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுக்காக வந்து மாடல் டெஸ்ட் போடணும். ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் ஓரளவு தயார் நிலையில் வச்சுட்டு மாடல் டெஸ்ட் போடணும். மாடல் டெஸ்ட் போட்டுக்கிட்டு மீண்டும் இது பண்ணி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி கன்சிஸ்டன்சின்னு தான் சொல்லுவாங்க. தொடர்ந்து ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ஒரு இந்த ஃபீல்டுக்கு இறங்கியாச்சுன்னா அதில் சப்ஜெக்டு அந்த மனநிலை எப்படின்னா பாஸ் ஆகி வேலைக்கு போகலாம் அந்த எண்ணம் வந்து ஒரு அல்டிமேட் கோலாக இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் தான் வேலை கிடைக்கிறது வரைக்கும் ஒரு டோட்டல் இன்வால்மெண்ட்டோடு தான் இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு படித்தோம், ஒரு நாளைக்கு தூங்குகிறோம், ஒரு நாளைக்கு வேறு 5 சினிமாவுக்கு போகிறோம், அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் சொன்னீங்கன்னா அது வந்து
வெற்றி வாய்ப்புக்கு அவ்வளோ வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் கேப் விடுறீங்களோ அந்த அளவுக்கு அது நின்று போயிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் சரி செய்துக்கணும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மாதிரி, இன்ட்ரோடக்ஷன் சொல்லும்போது ஆக்சுவலாக வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. முக்கியமாக வந்து ஆர்ட்ஸ் சப்ஜெக்டில் அடிஷ்னலாக ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸு, கான்ஸ்டிடியூஷன், அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அப்புறம் எத்திக்ஸு, கல்ச்சரல் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஜாகிரஃபின்னா ஆறுகள், மலைகள், காடுகள், கடல்கள், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் அவங்கள வந்து சுற்றி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்தளவில் அப் டு எஸ்எல்சி வரைக்கும் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, டிகிரி ஸ்டாண்டர்டாக இருந்தால் கூட. சயின்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்டு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இது எல்லாமே வந்து கான்செப்ட் ஓரியன்டாக தான் நீங்கள் படிச்சுருக்கணும். சிலபஸை பொறுத்தளவில் வந்து சிலபஸ் ஓரியன்டாக தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் வந்து இதுதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதை டிபெண்ட் பண்ணி அடுத்த கொஸ்டின்ஸ் கூட அடுத்த சிலபஸ் அடுத்த சப்ஜெக்டு கூட போயிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் வாஸ்டாக இருந்து அழகாக இருக்கும்போது ஹார்ட் ஒர்க் கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். முன்னாடி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது புக்கில் இருக்கிறபடி லைன் பை லைனாக எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி போச்சு. இப்போ வந்து காம்படிஷன் ஹெவி ஆக ஆக வந்து கொஸ்டினை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவதுன்னா இப்படி டைரக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ கேட்க மாட்டாங்க. முன்னாள் பாயிண்ட்ஸை கொடுப்பாங்க. அதில் சில பாயிண்ட்ஸ் வந்து தவறாக இருக்கும், சில பாயிண்ட்ஸ் 1, 2 சரியாக இருக்கும், 3 தவறாக இருக்கும், அப்புறம் 4 சரியாக இருக்கும். அந்த மாதிரி அனலிட்டிக்கலாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து புரிதல் தன்மை வந்து ஏதோ ஸ்கூல் புக்கை வாசித்தோமா ஆன்சர் பண்ணிடலாம் அப்படி இருக்க முடியாது. அந்த புரிதல் தன்மை வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதை படிக்கும்போது ஸ்கூல் புக்ஸை படிச்சிருக்கணும். இந்த மேகசைன்ஸில் வரக்கூடிய மாடல் கொஸ்டின்ஸை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். மெட்டீரியல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில அனாலிட்டிக்கல் டைப்பில் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ போதும் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பொறுத்த அளவில். நம்ம அன்றைக்கி ஒரு சிலபஸ் சிம்பிளாக ஒரு எக்கனாமிக்ஸில் வந்து பொதுவாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கான்ஸ்டிடியூஷன்லேயும் கொஸ்டின்ஸ், கான்ஸ்டிடியூஷன் சொல்லும்போது அமெண்ட்மெண்ட்ஸ் கேட்பாங்க, ஆர்டிகிள்ஸ் கேட்பாங்க, அப்புறம் பார்ட் எதில் இருந்து கேட்பாங்க, ஷெடியூல் ஒன்று கேட்பாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் நம்ம பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டு, அப்புறம் லோக்சபா, ராஜ்யசபா, அப்புறம் கவர்னர்ஸ் ரோல் என்னது, கவர்னருடைய ரோல் என்னது, மாநில சுயாட்சின்னு சொல்கிறாங்கல்ல, ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டு, அப்புறம் நிதி மேலாண்மை, ஃபினான்சியல் ஃபெடரலைசேஷன், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. மத்திய அரசு மாநில நிர்வாகம், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்ஸு, மத்திய அரசுலேருந்து மாநில அரசு எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஆகுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன்லேயும் பாலிட்டிக்ஸ்லேயும் மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்பாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அந்த பிரசிடென்ட் இருந்து பிரசிடென்ட் இருந்து அந்த வரிசையில் இருக்கிறவங்கள கால வரிசைப்படி கேட்பாங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி வரிசைப்படுத்தல் கேட்பாங்க, மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. எலெக்ஷன் கமிஷனை பற்றி கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து சிவிக்ஸு எல்லாமே சேர்ந்து தான் வரும். சிவிக்ஸு, அப்புறம் பாலிட்டிக்ஸு, இது எல்லாமே சேர்ந்து தான் வரும். கொஞ்சம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய லிங்க் பண்ணி சப்ஜெக்டில் இருக்கிறதையும் லிங்க் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குன்னா வைஸ் பிரசிடென்ட் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகிள் எதுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷனை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏற்கனவே சிலபஸில் எல்லாம் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்கும்போது நடப்பு நிகழ்வுகளில் லிங்க் பண்ணி உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை டைரெக்டாகவே கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு கேட்கலாம், எலெக்ஷன் கமிஷனரை கண்டினியூஸ் பண்ணி அது வரிசைப்படுத்தல் கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. எப்போவுமே வந்து படிக்கும்போது வந்து ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட் தான். நீங்கள் வந்து டைவெர்ட் ஆக ஆக அதுவும் எக்ஸாமினேஷனும் டைவெர்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அது இன்வால்மெண்ட்டோட எல்லா சப்ஜெக்டையும் சிலபஸ் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு சிலபஸை தயார் பண்ணிவிட்டு மாடல் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி ஆச்சோம்னா இந்த எக்ஸாமை கரெக்ட் பண்ணி போயிடலாம். குரூப் 1 சிவில் சர்வீஸு அந்த மாதிரி எல்லாம் போகும்போது தான் ஹையஸ்ட் லெவலில் போகும். ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா போதும், இல்லை ஒரு மினிமம் லெவல் டிகிரி லெவல், குரூப் 2 லெவல், இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து
அட்லீஸ்ட் ஸ்டேட் சிலபஸை கிளியர் பண்ணி படித்தாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஆப்டிடியூடு, மேக்ஸ் ஆப்டிடியூடு பொறுத்தளவில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டிஎன்பிசிக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் ஒரு 35% ஆஃப் மார்க், 100 கொஸ்டின்ஸ்னா 35 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஆப்டிடியூட் கேட்குறாங்க. ஆப்டிடியூடுன்னு சொன்னால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ஹெச்சிசிஎஃப், எல்சிஎம், அதே மாதிரி இது பெருக்கு தொடர் வரிசை, கூட்டு தொடர் வரிசை, இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸு எல்லாம் இருக்குது. கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. மேக்ஸிமம் எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப் எல்லாம் இல்லாமல் கொஸ்டின்ஸே இருக்காது. வர்க்கமூலம் இதெல்லாம் கொஸ்டின்ஸாக இருக்கும். எல்லாமே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொஸ்டின்ஸ் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரும், லாப நட்ட கணக்குகள், இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வரும். அது ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது ஒரு எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ப்ரிப்பரேஷன் பண்ணி போடும்போது ஃபாஸ்ட்டாக அதில் அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மல்டிப்ளிகேஷன்ஸு, அந்த மல்டிப்ளிகேஷன்ஸு அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன்லேயே லேக் பண்ணி தயங்குறவங்களுக்கு அது வந்து ஆன்சர் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸ் எல்லாம் கிளியராக தெரிஞ்சதுன்னா அதை ஈஸியாக போட்டு அந்த அட் டைமில் முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎன்பிசியை பொறுத்தளவில் தான் ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் வந்து 3 பார்ட்டாக பிரிப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ஜிகே 50 கொஸ்டின்ஸ்னா ஒரு 40 கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட்லேயே இருக்கும். அப்புறம் லாங்குவேஜ் வைஸ்னா தமிழ்நாடு பொறுத்தளவில் டிஎன்பிசிக்கு வந்து தமிழ் மஸ்ட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு எல்லாம் வந்து யூபிஎஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன்ஸுக்கெல்லாம் ரீஜனல் லாங்குவேஜஸ், சம்டைம்ஸ் ரயில்வேஸுக்கு ரீஜனல் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. யூபிஎஸ்சிக்கெல்லாம் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். ஸோ அப்போ லாங்குவேஜ் எழுதும்போது நீங்கள் ஹிந்தி தெரியாத பட்சத்தில் இங்கிலீஷில் தான் கிராமர் லெவலில் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டா யூபிஎஸ்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாங்குவேஜஸ் பொறுத்தளவில் டிஎன்பிசியை பொறுத்தளவில் 100 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் எப்போவும் கேட்குறாங்க. குரூப் 4 எல்லாம். மற்ற இதுக்கு வந்து எலிஜிபிள் கொஸ்டின்ஸ்னு கேட்குறாங்க. அதில் ப்ரிலிமினரி குரூப் 2னா ப்ரிலிமினரியில் தமிழ் வச்சுருப்பாங்க. மெயின்ஸில் வந்து எலிஜிபிள் டெஸ்ட்டு வச்சு இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் ஒவ்வொரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தளவில். இவ்வளோதான் இன்ட்ரோடக்ஷன் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை சொல்கிறது. நம்ம இன்னைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எக்கனாமிக்ஸில் ஆர்பிஐன்னு சொன்னால் எப்படி சொல்லலாம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ பொருளாதாரம் தானே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் பணம் தேவை. ஸோ இந்த பணத்தை பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஆர்பிஐ, அதாவது பேங்கிங் செக்டரில் தான் வந்து பொருளாதாரத்தை வந்து நம்ம வந்து ஒரு இடையீட்டு கருவியாக கொண்டு போகணும். அதாவது மணி டிரான்சாக்ஷன் மஸ்ட்டு. மணி டிரான்சாக்ஷன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஒரு காலையில் எழும்புற உடனே நம்ம ஒரு டீ சாப்பிட்றோன்னா ஃபஸ்ட்டு பால் வேணும், சர்க்கரை வேணும், அப்புறம் டீத்தூள் வேணும். இதெல்லாம் வேணும்னா மணி வேணும். மணி வேணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம காசு கையில் 100 ரூபா வச்சுட்டு போயாச்சுன்னா இந்த 100 ரூபாயை போய் நம்ம பால் கடையில் கொடுத்தாச்சுன்னா பால்காரர் வந்து 2 பால் வாங்கிட்டோன்னா உதாரணத்துக்கு 50 ரூபா ஆகிடுச்சு. ஸோ பால் கடைக்காரர் அந்த ரூபாய் என்ன பண்ணுவார், அவர் வந்து பால் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆவியனுக்கோ இல்லை அவங்க ஏஜென்ட்டுக்கோ இல்லை ப்ரைவேட் கம்பெனிஸ்னோ ப்ரைவேட்டுக்கோ அந்த காசை 50 வருகிட்ட கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஒரு 100 ரூபாய் இன்னைக்கு எடுத்து காலையில் எழுப்பி நம்ம பர்ச்சேசிங் டிரான்சாக்ஷன் விட்டாச்சுன்னா அது ஈவினிங் முன்னாடி அந்த 100 ரூபாய் வந்து நூற்றுக்கணக்கான பேர்கிட்ட டிரான்சாக்ஷன் நடந்துட்டு. இது கையில் காசு இருக்கும்போது தான் நம்ம வந்து அந்த பணம் புழக்கம் இருக்கும். இந்த காசு இல்லாத நேரத்தில் என்ன பண்ண முடியும், அப்படியே எல்லாமே ஸ்ட்ரக் ஆகும். அப்போ என்ன ஆகும், விலைவாசி குறையும், மக்களுக்கு வந்து பணப்புழக்கமும் இருக்காது, மக்களோட அன்றாட வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்படும். ஸோ பணத்துக்காக தான் ஒரு நாடே இயங்குற மாதிரி இருக்கும். பொருளாதாரத்தில் இம்ப்ரூவ் ஆக தான் நம்ம வந்து நம்முடைய லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணுவோம். குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படி சொல்கிறாங்கல்ல, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும். எல்லாத்துக்கும் பணம். அதுக்காக தான் நம்ம கூட ஒரு வேலையை தேடுறோம். அதனுடைய வேலையை தேடுறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து இளைஞர்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சுருக்கிறாங்க. அரசாங்க வேலையை பொறுத்தவரையில் தனியார் துறையில் போகணுன்னால அதுவும் இதே மாதிரி தான். அவங்க வந்து இதே மாதிரி எக்ஸாமினேஷன் இருக்காது. அவங்க எந்த துறையில் இருக்கிறாங்களோ அந்த துறையில் வந்து அவங்களுடைய பொட்டன்ஷியலை வந்து செக் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் சைட் ஆஃபில் வந்து அவருடைய தொழில்நுட்ப திறன் எப்படி இருக்குது, அவருடைய பேச்சு திறன் எப்படி, கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது,
அவர் எப்படி ஆன்சர் பண்ணுறாரு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இன்டர்வியூவில் பார்ப்பாங்க. அவருடைய குணநலன்களை கூட இன்டர்வியூவில் கண்டுபிடிச்சிருவாங்க. இதுதான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம். தனியார் துறையிலையும் ஈஸியாக எல்லாம் வேலை வாங்க முடியாது. தனியார் துறையிலையும் அதுக்குண்டான சில அவங்களுடைய அந்த எக்ஸாமினேஷனில் அவங்க 2 3 பேசிக்கில் இருந்து மீடியம் அப்புறம் அட்வான்ஸ் லெவலில் எல்லாம் இன்டர்வியூ வச்சு ஸ்க்ரீன் பண்ணி தான் தனியார் துறையில் கூட பெரிய பெரிய கம்பெனிஸ் பெரிய துறையில எல்லாம் வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ வேலை வாய்ப்பு பெறுறது என்னன்னா நம்ம திறனை வளர்த்துக்கிறத பொறுத்து தான் நம்ம வேலை வாய்ப்பு வாங்க முடியும். ஸோ வேலை வாய்ப்பு கவர்மெண்ட்டை பொறுத்தளவில், அரசாங்கத்துறையை பொறுத்தளவில் சோசியல் ஜஸ்டிஸ்னால் உங்களுக்கு தெரியும். ரிசர்வேஷன் கேட்டகரிஸுக்கு கொண்டு வந்து அடிமட்ட மக்களும் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். ஸோ அப்போ மலைவாழ் மக்களுக்கு எல்லாம் வந்து மலைவாழ் மக்களுக்கு 10வது வரைக்கும் படிக்கிறதுக்கே அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அவன் வீட்டில் இருந்து அவன் ஸ்கூல் இருக்கிற இடத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போயிருப்பான். சைக்கிள் வசதி கூட இருக்காது, ரோடு வசதி கூட இருக்காது. நடந்து போயிருப்பான், மலை காடு மேடெல்லாம் நடந்து போயிருப்பான். இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு வந்து ஒரு எஸ்எல்சி முடிச்சவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா அவனுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருப்பான். அவன் கேட்டகரிஸில் அவன் பாஸ் பண்ணும்போது அவனுக்கு ஓசியில் வந்து 150 மார்க்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவனுக்கு வந்து டிபெண்ட்ஸ். அவனுக்கு வந்து எலிஜிபிள் மார்க்ஸ் இருந்தால் கூட போதும், 95 100 மார்க்ஸ் இருந்தால் கூட அவன் வந்து செலெக்ஷன் ஆகிருக்கான். ஸோ அது சோசியல் ஜஸ்டிஸ் சொல்லிடுவாங்க. ரிசர்வேஷனில் நம்ம நாட்டு மக்களை வந்து தனித்தனியாக பிரித்து காஸ்ட் வைஸ் ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரிஸை பேஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இப்போ கூட 10% வந்து எக்கனாமிக்கலி பேக்ரவுண்டு, அதாவது காஸ்ட் வைஸ் வந்து பின்தங்கி இருக்கலாம், பணம் இருக்கக்கூடிய வரையறையில் கூட பின்தங்கி இருக்கலாம், வசதியாக அங்கே வசதி இல்லாமல். ஸோ அப்போ பிசியில் கூட வசதி இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு போகாமல் இருக்கிறதுக்காக இப்போ வந்து எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் வருமானத்தை வேஸ்ட் பண்ணி அவங்களுடைய ரிசர்வேஷன் கேட்டகரிஸை கொண்டு வந்திருக்காங்க. க்ரீமி லேயர்னு ஒன்று இருக்குது. அதாவது குரூப் 1 லெவலில் அம்மா அப்பா போஸ்டிங்கில் இருந்தால் சொன்னேன்னா அவங்க வந்து க்ரீமி லேயருக்கு வருவாங்க. அப்போ அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் மகனுக்கு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க, பிசிக்காரங்களுக்கு. இந்த மாதிரி அது ஒரு லிமிடேஷன்ஸ் வச்சுருக்காங்க. 8 lakhs வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வர கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி க்ரீமி லேயர் ஒன்று மண்டல் கமிஷன் பரிந்துரையில் வந்து க்ரீமி லேயர் ஒன்று கொண்டு வந்தாங்க. ரிசர்வேஷன் 27% ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் வரும்போது க்ரீமி லேயர் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு கூட ஒரு கமிஷன் போட்டு தான் அதை மெயின்டைன் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஜெனரல் நாலேஜ் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸில் நம்ம படிக்கும்போது ஆர்பிஐ வந்து ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆர்பிஐன்னா இப்போ தான் ஆர்பிஐனா என்ன சொல்கிறது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரம்பத்தில் வந்து நமக்கு வந்து பொருளாதார தலைநகரம் மும்பை. தொடங்கும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து ஆர்பிஐ ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிஷனுடைய பேர் வந்து ஹில்டன் யங் கமிஷன், ஹில்டன் யங் குழுன்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து இருக்கும்போது ராயல் கமிஷன் ஒன்று இருந்தது. அவங்க வந்து ராயல் கமிஷனுக்கு கீழே ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒவ்வொரு, அதாவது வரி கலெக்ஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு கமிஷன் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கமிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் பேங்கிங் ஸ்ட்ரக்சர் ஆர்பிஐ ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் ஹில்டன் யங் கமிஷன் ஒரு குழுவை போட்டிருந்தாரு. இந்த ஹில்டன் யங் குழு டைரக்ஷன் கொடுக்குறத பரிந்துரையின்படி தான் ஆர்பிஐ வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. 1934 ஆக்ட் 1935 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. April 1, 1935. அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர்னு சொல்கிறது வந்து எப்படின்னா ஜூன்ல இருந்து இருந்தது. அறுவடை அதை பேஸ் பண்ணி, நம்ம விவசாய நாடுனால அறுவடையை பேஸ் பண்ணி அந்த ஃபினான்ஷியல் இயரை பேங்க் ஸ்ட்ரக்சரில் மாற்றினாங்க. அதுக்கு பிறகு ரீசெண்டாக தான் அந்த புதிய பொருளாதார கொள்கை திட்டம் வந்த பிறகு தான் அந்த பேங்கிங் ஸ்ட்ரக்சரில் அந்த ஃபினான்ஷியல் இயரை வந்து மாற்றினாங்க. பேங்கையும் வந்து எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் இயர் வந்து April 1 இருந்து March 31 வரைக்கும் பேங்கிங் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்தாங்க. ஆர்பிஐ ஃபார்ம் பண்ணும்போது இனிஷியல் ஃபண்ட்ஸ் வந்து 5 crores தான். கல்கட்டாயில் தான் ஃபார்ம் பண்ணாங்க. இந்த பேங்க் வந்து மக்களுக்கு வந்து பணத்தை கலெக்ட் பண்ணி பணத்தை வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க, பேங்குன்னா என்னது, பேங்குன்னு சொல்லும்போது மணியை வந்து
மக்கள்கிட்ட இருந்து டெபாசிட் வாங்குறாங்க. அதே டெபாசிட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு வந்து லோனாக கொடுக்குறாங்க. இதுதான் அவங்களுடைய பேசிக் இது. இது வந்து பேங்கிங் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும், தனியார் துறையினா என்ன பண்ணுவாங்க, பேங்க் வந்து எப்படி என்னன்னா ஒரு மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டியை கொடுத்து பேங்க்கும் வந்து நஷ்டப்படக்கூடாது, அதே நேரத்தில் பப்ளிக்கும் பொதுமக்களும் பாதிக்கக்கூடாது வட்டி கொடுக்குறோம். இப்போ கந்து வட்டி என்னெல்லாம் சொல்கிறாங்கல்ல, 1000 ரூபா வாங்கியாச்சுன்னா 12% வரைக்கும் மேக்ஸிமம் வந்து வட்டி கொடுத்தாச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 25% 30% கொடுத்தாச்சுன்னா ஆகும், என்ன ஆகும், 1000 ரூபாய்க்கு 300 ரூபா வட்டி வாங்கின மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், மக்களுடைய பணம் வந்து அவங்க உழைப்பை வந்து சுரண்டி வந்து என்ன பண்ணுறாங்க. இப்போ கந்து கட்டிக்காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 lakhs ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அவங்களுடைய லேண்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ நாளில் நீ இதை கொடுன்னு சொல்லுவாங்க. இவரால் கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, வட்டி போட்டு அது ஒரு கணக்கை எழுதி என்ன பண்ணுவாங்க, 3 years 2 yearsலேயே அவனுடைய அந்த ரெஜிஸ்டர் பண்ண அமௌண்ட்டை லேண்டை வந்து அப்படியே அவங்களுடைய சொந்த உடம்பாக்கிடுவாங்க. ஸோ பேங்க் அந்த மாதிரி பண்ணார். பேங்க் வந்து மினிமம் வட்டியை கொடுத்து மினிமம் ஒருத்தருக்கு எலிஜிபிள், அவருக்கு பணம் வந்து பேமெண்ட் பண்ண முடியுமா, அவருடைய லோன் கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்த்து தான் லோன் இஷ்யூ பண்ணுவாங்க. எல்லாருக்கும் லோன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட எய்ம்ஸ் வந்து தன்னுடைய லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு தொழில் செய்கிறதுக்காக இருக்கணும், அவங்களுக்கு வந்து பேங்க் வந்து பணத்தை முதலீடு கொடுக்கும், அவங்களுக்கு லோன் கொடுத்து அவங்கள மேலே தூக்கி விடும். ஸோ இந்த மாதிரி இதுக்காக தான் பேங்க் வந்து பேங்கிங் ஸ்ட்ரக்சரில் வந்து கவர்மெண்ட் வந்து பிரிட்டிஷ் இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 34 ஆக்ட் 1934 ஆக்டு, பேங்கிங் ஆக்ட் 1934, 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. பில்டனியன் கமிஷன் 500 crore தான், 500 crore வச்சு தான் ஆர்பிஐ ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் இது ஒரு தனியார் துறை மாதிரி தான் இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய கொல்கத்தா பிரசிடென்சி தான் ஆரம்பத்தில் வங்காளம், அங்கே தான் வந்து பேங்க் கொல்கத்தாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 37 வந்து மும்பைக்கு மாற்றினாங்க. மாற்றினாங்கன்னா நமக்கு எல்லா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பொருளாதார கம்பெனிஸு, நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அப்போ மும்பையில் தான் வந்து அதிக அளவில் இருந்தது. ஸோ மும்பையில் வந்து பொருளாதார தலைநகரமாக இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பொலிட்டிக்ஸ் லெவலில் வந்து நியூ டெல்லி தான் நமக்கு. ஆரம்பத்தில் கூட பிரிட்டிஷ் கட்சியில் வந்து கொல்கத்தா தான் நமக்கு தலைநகரமாக இருந்தது. அது அப்புறமா தான் நமக்கு வந்து நியூ டெல்லிக்கு மாற்றினாங்க. அதெல்லாம் ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்கும்போது நம்ம அதில் டீப்பாக படிப்போம். இப்போ வந்து ஆர்பிஐயோட ரோல் என்னது, நமக்கு வந்து மானிட்டரி பாலிசிஸை கம்ப்ளீட்டாக வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது, வடிவம் கொடுக்கறது வந்து ஆர்பிஐ மானிட்டரி பாலிசிஸ் மெயின்டெனன்ஸ். அதே நேரத்தில் நிதி சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிதி அமைச்சகம் பார்க்கும். ஸோ மானிட்டரி பாலிசிஸ்ன்னு வரும்போது என்னது, அதில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. இப்போ பேங்க் ரேட்டுன்னா அந்த வட்டியை இது பண்ணுறது. அதே மாதிரி அந்நிய செலவாணியை, நமக்கு அந்நிய செலவாணின்னா என்னது, ஃபாரின் கரன்சிஸு நமக்கு இங்கே வருது இல்லை, அதை வந்து கரெக்ட் பண்ணணும். அப்புறம் பணம் அச்சிடுறது, பணம் பிரிண்டிங், கரன்சி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, கரன்சி காயின் அரசு பத்திரங்களை கூட அந்த டாக்குமெண்ட்ஸ் பேப்பரெல்லாம் இஷ்யூ பண்ணி இது பிரிண்ட் பண்ணி இது வந்து நாசிக்கில் இருக்கக்கூடிய கரன்சி பிரிண்டிங் ப்ரெஸ் தான் பண்ணுறது. ஸோ பத்திரங்கள் அச்சிடுறது, பத்திரங்கள் ப்ரெஸ் ஒர்க்கு அதெல்லாம் பண்ணுறது வந்து ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆர்பிஐன்னு சொல்லும்போது நமக்கு ஆர்பிஐக்கு ஒரு கவர்னர்ஸ் இருப்பாங்க. அதாவது அமெரிக்கன் பேங்குக்கு வந்து ரிசர்வ் பேங்க், அமெரிக்கன் பெட்ரோல் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ரிசர்வ் பேங்க் இருக்கும். நமக்கு இந்தியாவுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து பர்மாவுக்கு எல்லாம் வந்து ரிசர்வ் பேங்க் நம்ம இந்தியன் கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்புறம் ஜப்பான் பர்மாவை வந்து பிடிச்சது. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம நாடு மாதிரி அவங்க அப்புறம் சுதந்திரம் ஆகி போயிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்பிஐக்கு கவர்னர்ஸுக்கு கீழே 4 டெப்டி கவர்னர்ஸ் இருக்கிறாங்க. ஆர்பிஐக்கு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கவர்னர் வந்து பிரிட்டிஷ் தான் இருந்தாங்க, ஒரு ஸ்மித்துன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 47க்கு முன்னாடியே நமக்கு வந்து தேஷ்முக்னு ஒருத்தர் வராரு. ஸோ சுதந்திரம்
சிடி தேஷ்முக்னு சொல்லுவாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு யார் ஆர்பிஐ ஃபர்ஸ்ட் கவர்னர்னு கேட்டால் தேஷ்முக்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஓ ஓ ஸ்மித்னு சொல்லுவாங்க. அவர் ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ கவர்னர்னா ஓ ஸ்மித். அது மாதிரி பேங்கிங் ஸ்ட்ரக்சரில் வந்து ஆர்பிஐ அப்போ 500 crore கேஷை வச்சுக்கிட்டு தான் ஆர்பிஐ ஃபண்ட்ஸை வச்சுக்கிட்டு தான் ஃபார்ம் பண்ணாங்க. பாக்கி எதை சொல்லலாம், ஆர்பிஐ கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லும்போது ஆர்பிஐ எதை மானிட்டர் பண்ணணும்னு சொல்லும்போது முக்கியமாக ரெப்போ ரேட்டுன்னா என்னது, கமர்ஷியல் பேங்க்குக்கு ஆர்பிஐல இருந்து எடுக்கக்கூடிய கேஷு அது வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. பேங்க்குக்கு வந்து ஆர்பிஐக்கு டெபாசிட் பண்ணக்கூடிய கேஷ் வந்து ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு வட்டி கொடுப்பாங்க. அவங்க வந்து இப்போ என்ன பண்ணலாம், நாம என்ன பண்ணுறோம், கமர்ஷியல் பேங்க்ஸில் வந்து என்ன பண்ணுறோம், கேஷை டெபாசிட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு வட்டி கொடுக்குறாங்க. ஆனால் கமர்ஷியல் பேங்க்கு அவங்களுக்கு எல்லா ஃபண்ட்ஸுமே வந்து டெபாசிட் ரிசல்ட்டை வாங்க மாட்டாங்க. ஆர்பிஐட்ட போய் கொஞ்சம் கேஷை வந்து டெபாசிட் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு வட்டி கொடுப்பாங்க, ரெப்போ ரேட். அதுதான் ரெப்போ ரேட்டு. அதுலேருந்து நம்ம எடுக்கும்போது அதோட அதிகமாக வட்டிக்கு கொடுப்பாங்க. இந்த ரெப்போ ரேட்டை அதான் ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. இந்த ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணி தான் ஹவுசிங் லோன்ஸ் ஆகட்டும், அப்புறம் லாங் டேர்ம் லோன் எந்த லோனாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ள லோனு, எல்லா லோனுக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணது இந்த ரெப்போ ரேட்டை பண்ணி அனலைஸ் பண்ணி தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து முக்கிய காரணியாக வந்து ஆர்பிஐ தான் அதை கண்ட்ரோல் பண்ணுது. ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணாத நம்ம அதை எப்படி ரெப்போ ரேட் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நம்முடைய பணப்புழக்கத்தை பேஸ் பண்ணி டிஃப்ளேஷனை இது பண்ணி இந்த மாதிரி டிஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது கூட ஆர்பிஐ தான். இன்ஃப்ளேஷன்னா என்னது, பணவீக்கம்னா அழிப்புன்னா என்னது, பணம் வந்து மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும், பணத்தை வந்து மக்கள் வந்து பயன்பாட்டுக்கு விடுவாங்க, புழக்கத்தில் விட்டு, அதாவது பர்ச்சேசிங் டெபாசிட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையுள்ளதெல்லாம் வாங்குவாங்க. பணம் கையில் இல்லாத அப்போ என்ன ஆகும், பொருட்களுக்கு விலையெல்லாம் ஏறும். டிமாண்ட் அதிகமாகும் போது என்ன ஆகும், விலை ஏறும்போது என்ன பண்ணுவாங்க, அதிகமாக வந்து பணத்துக்கு மதிப்பு குறையும். பணத்துக்கு மதிப்பு குறைஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, பேங்கே சில முடிவுகள் எல்லாம் எடுக்கும். அதிகமாக பணப்புழக்கம் வந்து விலைவாசி எல்லாம் ஏறும்போது இப்போ பணத்தினுடைய மதிப்பு ரொம்ப குறைஞ்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ டிசைட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, டெபாசிட்டர்ஸுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன, மக்கள்கிட்ட வந்து கையில் இருக்கக்கூடிய பணத்தை என்ன பண்ணுவாங்க, மீண்டும் என்ன பண்ணுவாங்க, சேவிங்ஸில் போய் டெபாசிட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் கூடியாச்சுன்னா உடனே டெபாசிட் பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் வந்து மீண்டும் பேங்குக்கு வரும். அப்போ இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும்போது என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து பர்ச்சேசிங் டெபாசிட்டை கம்மி பண்ணிட்டு சேவிங்ஸில் டெபாசிட்டில் கொண்டு போய் போடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பணப்புழக்கம் அதிகமாகும்போது பொருளுடைய விலை அதிகமாகும். 50 ரூபாய்க்கு கூடிய டிமாண்டும் அதிகமாகும், பொருளுடைய விலைகளும் அதிகமாகும். விலை ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, டெபாசிட் கேஷனுடைய பணத்தினுடைய மதிப்பு குறையும். அப்போ மதிப்பு குறைஞ்ச உடனே என்ன ஆகும், அப்போ 50 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வாங்கிட்டு இருக்கிறோம், 100 ரூபாய் ஆயிடுச்சுன்னா, இல்லை 70 ரூபாய் 80 ரூபாய் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அந்த பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிடும். அப்போ அந்த பணப்புழக்கமும் அதிகம், அளிப்பும் அதிகமாகும், டிமாண்டும் அதிகமாகும். டிமாண்ட் எல்லாமே அதிகமாகும் போது விலைவாசி ஏறிட்டே இருக்கும். விலைவாசி ஏறும்போது பணத்தினுடைய மதிப்பு குறையும். உடனே பேங்க் என்ன பண்ணுவாங்க, மீண்டும் அதை அனலைஸ் பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு வருவாங்க. இன்ஃப்ளேஷனை ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், மீண்டும் மக்களுடைய பணத்தை வந்து பேங்க்கு மீண்டும் அவங்களுக்கு ரொட்டீன் பேசிஸில் ரிட்டர்ன் கொண்டு வரணும்னு ஆகும். இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து அதிகமாக கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. டெபாசிட்டுக்கு அதிகம் கொடுக்குறோம், ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, ரொட்டீனாக கொஞ்சம் மக்கள் என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேசிங் டெபாசிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, டெபாசிட்டுக்கு கொண்டு வருவாங்க. டெபாசிட் கொண்டு வரும்போது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கூடும். இதெல்லாம் ஒரு ரொட்டீன் பேசிஸ்லேயே நடக்கும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு ஆர்பிஐ இருப்பாங்க, பணப்புழக்கத்தை வந்து நார்மலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம், இந்த சேஃப் இன்ஃப்ளேஷன் ரேட்டுன்னு இருக்குது. சேஃப் இன்ஃப்ளேஷன் 4 to 6% மேக்ஸிமம் 4 to 6 வரைக்கும் ஆவரேஜாக இருக்கிறது மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே வந்து போயாச்சுன்னாலும் நம்முடைய பொருளாதாரம் பாதிக்கும், மக்களுடைய வாங்கும் சக்தி, விலைவாசி கொடுப்பாரு, காசு இருக்கிறவங்க வாங்குவாங்க, இல்லாதவங்க பிரச்சனை வரும். இந்த மாதிரி இதெல்லாம் சமச்சீராக கொண்டு வரணும். ஸோ அதனால சேஃப் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து நம்ம நாடை பொறுத்தவரை 4 to 6 இருக்கணும் சொல்லிட்டு பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. வேற என்ன சொல்லலாம், அந்நிய செலவாணியை கட்டுப்படுத்துறது, அப்புறம் கரன்சி பிரிண்டிங்குள்ள வந்து கவர்னர் வந்து ஆர்பிஐ கவர்னருடைய
₹1 1 ரூபாய் காயினில் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்து கையெழுத்து போடுவாங்க. அதாவது மத்திய அரசினுடைய டைரக்ட் அதிகாரி ஃபினான்ஸ் செக்ரட்டரி போடுவாங்க. பாக்கி உள்ளதுக்கு எல்லா நோட்டு ₹2 1000 2000 1000 நோட்டு இப்போ கிடையாது, 2000 கிடையாது. பாக்கி உள்ள எல்லா நோட்ஸுக்குமே வந்து என்ன இருப்பாங்க, ரிசர்வ் வங்கி கவர்னர் தான் கையெழுத்து போடுவார். அதுதான் அவருடைய ரூல்ஸு. வேற ஆர்பிஐ பற்றி சொல்லும்போது ரீஜனல் ஆர்பிஐக்கு வந்து பேங்கர்ஸ் பேங்க்னு சொல்லுவாங்க. அதாவது வங்கிகளின் வங்கிகள்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லும்போது என்னது, ஆர்பிஐ வந்து நம்ம வந்து கமர்ஷியல் பேங்க்ல என்ன பண்ணலாம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கேஷ் மணி டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணிக்கலாம். நான் டைரெக்டாக வந்து நம்ம வந்து பேங்குகளுக்கு தான் பேங்க்ஸ். நம்ம போய் ஆர்பிஐயில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவோ இது பண்ணவோ எல்லாம் டீல் பண்ணவோ எதுவும் முடியாது. ஆர்பிஐ வந்து பேங்குகளுக்கு எப்படி பண்ணணும்னு டைரக்ஷன் கொடுப்பாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எது மாதிரி இதெல்லாம். அதே மாதிரி எஸ்எல்ஆர்னு ஒன்று இருக்குது. எஸ்எல்ஆர்னா என்னது, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. அப்படின்னா என்னது, அரசு வந்து ஒரு பேங்க் சேலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னிடம் உள்ள அந்த பேங்க் டெபாசிட்ல ஒரு 18%, இப்போ அது அப்பப்போ ரிவைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு 18% போட்டு லெவல் பண்ணியிருக்காங்க. அதாவது கடன் பத்திரங்கள் மூலமாகவோ கோல்டு கேஷ் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 18% வந்து ஆர்பிஐயில் வந்து டெபாசிட் பண்ணி வைப்பாங்க. அது எங்கன்னா இந்த இன்கேஸ் ஆஃப் ஏதாவது ஒரு இயற்கை சீற்றமோ இல்லை ஏதாவது கடன் இது பேங்க் திவாலானாலோ கொள்ளை ஏதாவது ஆயிடுச்சுருந்தா 18% மெயின்டைன் பண்ணி பேங்க் டெபாசிட்டர்ஸுக்கு நம்ம மாதிரி டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபியூச்சர்லையோ எப்போமாவது ஒரு பிரச்சனைகள் ஆகும்போது இந்த ஆர்பிஐயில் 18% வச்சு இதே மாதிரி எல்லா பேங்க்ஸில் இருந்து கேஷை வச்சுருப்பாங்க. ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. 18% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் கேட்டிருக்காங்க. எஸ்எல்ஆர்னா என்னது, கடன் பத்திரங்கள், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது அரசு பத்திரங்கள், அப்புறம் சீட்டு ஆவணங்களை கூட அதில் கொண்டு வராங்க. இந்த மாதிரி இருக்கிறத பண்ணி மெயின்டைன் பண்ணி வைக்கிறக்கூடிய அந்த எஸ்எல்ஆர்னு சொல்லியிருக்கிறோம். மற்றபடி வேறு ரெப்போ ரேட் தான் மேக்ஸிமம். அதை அடிக்கடி இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. இன்ஃப்ளேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இன்ஃப்ளேஷனுக்கு முக்கியமாக வந்து இப்போ அரசு ஊழியர்களுக்கெல்லாம் வந்து இந்த இது பண்ணுறாங்கல்ல, டிஏ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல. டிஏ எப்படி 6 months ஒன் டைம்ஸு டிஏ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த இது நம்ம முதலாளி ஆஃபீஸ் ஃபார்ம் பண்ண ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது. அதனுடைய பேர் என்னது, பெங்காலில் இப்போ கல்கட்டாவில் பண்ணாங்க. அந்த நிறுவனம் தான் வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை இது கால்குலேட் பண்ணுவாங்க. அவங்க கால்குலேட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. மக்களோட பர்ச்சேசிங் பேரிட்டி எப்படி இருக்குது, டிமாண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி பணப்புழக்கம் எப்படி இருக்குது, விலைவாசி கூட்டுறதெல்லாம் கால்குலேட் பண்ணி அந்த விலைவாசியை கூட்டுறதை பேஸ் பண்ணி இன்ஃப்ளேஷன் என்ன லெவலுக்கு இருக்குங்கிறத ஐடியா இது பண்ணி அவங்க ரிப்போர்ட் ஆர்பிஐக்கு கொடுப்பாங்க. ஆர்பிஐயும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அவங்களும் அதை அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ரிப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரிப்போ ரேட் எல்லாம் கரெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் ஒரு லெவலுக்கு தான் இருக்கணும். டிப்ளேஷன் ரொம்ப பணப்புழக்கம் ரொம்ப கம்மியாக வரும்போது டிப்ளேஷன் சொல்லுவாங்க. மணி வேல்யூ கம்மியாகும், மணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டிப்ளேஷன் சொல்லும்போது என்ன ஆகும், சில லெவலுக்கு கீழே வந்தாலும் மக்களுடைய பணப்புழக்கம் இல்லாமல் இருந்தாலும் அன்றாட ரொட்டீன் பணம் வந்து எப்போவுமே ரொட்டீன் ஆகிட்டு இருக்கும். அந்த ரொட்டீன் ஆகிறது ஸ்தம்பிச்சு இருந்தாலும் அதனாலேயும் நாட்டுடைய பொருளாதாரம் வந்து கீழே போயிடும். ஸோ இதை வந்து பிரச்சனை இல்லாமல் சீராக மெயின்டைன் பண்ணணும். அதனுடைய கடமை தான் ஆர்பிஐ. ஆர்பிஐ பொறுத்தவரை வேற என்ன சொல்லலாம், ஆர்பிஐ எப்போ நேஷனலைசேஷன் பண்ணாங்க இல்லையா கேட்பாங்க. 1949 சுதந்திரம் கடைசி 2 வருஷத்துக்கு பிறகு தான் 1949 தான் ஆர்பிஐ நேஷனலைஸ்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் ஒரு தேசியமயமாக்காம ஒரு தனியாக ஒரு அமைப்பு மாதிரி தான் இருந்தது. இப்போவும் ஆர்பிஐ வந்து ஒரு அட்டானமஸ் பாடி, டைரக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அண்டர் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஆனால் அட்டானமஸ் பாடி. இப்போ கூட வந்து ரீசெண்டாக ஒரு பிரச்சனை நடந்தது. பிரச்சனைன்னா எப்படி, ஆர்பிஐக்கு வந்து ஃபண்ட்ஸ் நிறைய இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்பிஐக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்குற விஷயம் இல்லை, மத்திய அரசுக்கு அந்த ஃபண்ட்ஸை வந்து மடைமாற்றம் செய்யக்கூடாது. அந்த ஆர்பிஐலேருந்து மத்திய அரசு பணம் கேட்பாங்க. அவங்களோட மத்திய அரசினுடைய
திட்டங்களுக்கு செயல்படுத்துறதுக்காக ஃபண்ட் ஷார்ட்டேஜ் இருக்கும்போது ஆர்பிஐ கேட்கும்போது எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து நரேந்திர மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணுவார். அவருடைய பேர் தான் விமல் ஜலான். விமல் ஜலான் கமிட்டி போட்டு ஆர்பிஐ ஃபண்ட்ஸை வந்து எக்ஸஸ் ஃபண்ட்ஸை வந்து என்ன பண்ணலாம், அது அரசனுடைய திட்டங்களுக்கு அரசுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அப்படின்னு போட்டு அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அவர் வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் ரிசர்வ் பேங்க், ரிசர்வ் பேங்க், இதே மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்குடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க எல்லாம் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நாமும் வந்து ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு வளர்ச்சிக்காக ஃபண்ட்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு மறைமாற்றம் இது மாற்றம் செய்யலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதான் வந்து விமல் ஜலான் கமிட்டி. அதை பேஸ் பண்ணி இப்போ ரொட்டீனாக அதை நடந்து அதை அந்த அந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ 2025-26 வந்து 2 lakhs ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மத்திய அரசு ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து எவ்வளோ வேணும்னா 2,86,588 crores கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி நிறைய ஆர்பிஐ அதே மாதிரி பேங்கிங் ஸ்ட்ரக்சர் பேங்க் ரிஃபார்ம்ஸ்னா நரசிம்மன் கமிட்டி, இந்த கமிட்டிஸ் கூட கேட்டிருக்காங்க. நரசிம்மன் 1, நரசிம்மன் 2 2 வாட்டி நரசிம்மன் கமிட்டி வந்து நரசிம்மன் சொல்றது கூட அவர் வந்து ஆர்பிஐ கவர்னராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் தான். ஸோ இந்த ஆர்பிஐ கவர்னர்ஸ் கூட அந்த லிஸ்ட்டு வந்து அடிக்கடி கேட்குறாங்க. இந்த அசெண்டிங் ஆர்டர்ஸில் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ஸில் கேட்குறாங்க இயர். இதெல்லாம் வந்து ஆர்பிஐ பொறுத்தவரையில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆர்பிஐ இன்ஃபர்மேஷன்ஸ் அப்பப்போ நியூஸ் பேப்பரில் வரும், கரண்ட் ஆஃபீஸில் வரலையும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. பேங்கிங் மெயின் எக்ஸாம் இந்த மாதிரி நிதி நிறுவனம் சம்மந்தப்பட்டதில் வந்து ஆர்பிஐ பற்றி ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜிகே ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் போது எக்கனாமிக்ஸில் இது ஒரு சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் ஆர்பிஐயில் வேறு ஆர்பிஐ சம்மந்தப்பட்ட வேறு 4 ரீஜனல் பேங்க்ஸ், சென்னை, கல்கட்டா, அப்புறம் மும்பையில எல்லாம் இருக்குது ரீஜனல் பேங்க்ஸு. அப்புறம் வந்து நம்மளுடைய ஃபாரின் வேர்ல்டு லெவலில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலெல்லாம் நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆர்பிஐனுடைய ஒரு துணை நிறுவனம் வந்து லண்டனில் இருக்குது. அது கூட கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஆர்பிஐ கண்ட்ரோல் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் ப்ராசஸுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சென்டர் மாதிரி இது பண்ணுறதுக்கு வந்து லண்டனில் வச்சுருக்காங்க. அப்புறம் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து 14 பேங்க்ஸ் வந்து அதாவது ஆர்பிஐக்கு பிறகு வந்து 49ல் வந்து ஆர்பிஐ நேஷனலைஸ் பண்ணாங்க. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருந்தது. அதாவது அது வந்து இப்போ இருக்கக்கூடிய எஸ்பிஐ அது வந்து 1955ல் வந்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்க, என்னென்னா நேஷனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு அதுக்கு பேர் மாறும். அது வந்து 1955 ஃபஸ்ட்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் நேஷனலைஸ் பண்ணது 1955 தான். அது இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா என்று இருந்தால் அது அப்புறம் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து மாற்றி எஸ்பிஐ இருக்கும். எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாற்றுவாங்க. பேங்கிங்கில் இந்தியாவில் வந்து அதிக கமர்ஷியல் பேங்க்ஸில் அதிக பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய பேங்கிங்கில் வந்து ஒரு மோனோபாலிஸ்ட்னு சொல்லும்போது கமர்ஷியல் பேங்க்ஸில் வந்து எஸ்பிஐ தான் சொல்லுவாங்க. எஸ்பிஐக்கு தான் நிறைய கிளைகள் இருக்குது, வேர்ல்டு லெவலில் நிறைய கிளைகள் இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாற்றுவாங்க. அது இம்பீரியல் சம்டைம்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ நேஷனலைஸ்டுன்னு கேட்டால் 1955. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, 1969ல் வந்து நம்மளுடைய அம்மையார் இந்திரா காந்தி பிஎம்மாக இருக்கும்போது 14 பேங்குகளை வந்து நேஷனலைஸ்டாக மாற்றுவாங்க. அதில் தான் ஐஓபி, கனரா பேங்கு, அப்புறம் இந்த இந்தியன் பேங்க், இந்த மாதிரி நேஷனலைஸ் நம்ம பேர் சொல்லக்கூடிய அந்த லீடிங் பேங்க்ஸ் எல்லாமே வந்து 14 பேங்க்ஸை வந்து நேஷனலைஸ்ட் பண்ணதில் 1969ல் நேஷனலைஸ்ட் பேங்க் பண்ணதில் தான் அந்த பேங்க்ஸ் இது 1969. அதுக்கப்புறம் 1980லேயே வந்து ஒரு 5 பேங்க்கு நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பேங்கிங் நேஷனலைஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அது ஒரு அதிகமாக இருக்கும். ஏன் நேஷனலைஸ் பண்ணுறாங்க? தனியார் நிறுவனமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பேங்கிங் ஆர்பிஐ கண்ட்ரோலில் வந்திருந்தா கூட டைரெக்டாக வந்து சில விஷயங்களுக்கு எல்லாம் வந்து இன்வால்வ் ஆக முடியாது. அவங்களுக்குன்னு சில நாம்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணுவாங்க. இந்த நேஷனலைஸ் ஸ்ட்ரக்சரில் வரும்போது மக்களுடைய அடித்தட்டு மக்களை வந்து பேங்கிங் ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வருவாங்க. அதுக்கு பிறகு இப்போல்லாம் அந்த ஜன்தன் யோஜனா வந்த பிறகு
அடிமட்ட மக்கள் கூட ரொம்ப ரொம்ப பூரஸ்ட் புவர் கூட வந்து பேங்கிங்கில் வந்து பாலிசி பேங்கிங் கஸ்டமர் ஆகிருக்காங்க, பேங்கில் அக்கௌண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து முன்னாடி வந்து பேங்க்ஸ் ஒன்று இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் பேங்க்ஸ் இருந்தனாலே பணம் இருக்கிறவங்க தான் பேங்க்குக்கு போக முடியும், பணம் இருக்கிறவங்க தான் பேங்க்கில் டெபாசிட் பண்ண முடியும். அப்படி இல்லை. அதை வந்து ரீஜனல் லெவல்ஸில் ரூரல் லெவலில் வந்து பிரான்ச்சஸ் கொண்டு வந்து கவர்மெண்ட் அது நேஷனலைஸ் பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பேங்க்ஸ் வந்து ஆரம்பத்தில் தொடங்கும்போது அவங்களுக்கு ஃபண்ட்ஸு அதே மாதிரி நிர்வாகத்துக்கு இருக்கக்கூடிய செலவுகள் எல்லாம் அதிகம் லாபம் பார்க்காம மக்களுக்கு பயன்படணும்னு உள்ள முறையில் வந்து பிரான்ச்சஸை அதிகமாக எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து 4 வருஷம் 5 வருஷம் டெவலப் பண்ணி தான் அவங்க வந்து லாபத்தை பார்ப்பாங்க. ப்ரைவேட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிட்டியில் டவுனில் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ரூரலுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. ஒரு இடத்துல லோக்கலில் அவங்களுக்கு வந்து பணம் மக்கள்கிட்ட இருந்து டெபாசிட் வாங்கி இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுத்து இது பண்ணணும்னா அவங்க வந்து உடனே தொடங்கிடுவாங்க. மற்ற ரூரல் சைடுக்கெல்லாம் அவங்க கவனம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நேஷனலைஸ்டு பண்ண பிறகு தான் நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. நம்ம வந்து கவர்மெண்ட் இந்தியாவை பொறுத்த அளவில் என்ன பண்ணுவாங்க, விவசாய நாட்டு ரூரல் சைடில் தான் மக்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற அளவில் தான் நமக்கு வந்து பேங்கிங் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பயன்படுத்தணும்னு திங்க் பண்ணுவாங்க. அதுக்காக ரூரல் சைடில் தான் நிறைய பேங்க்ஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு, அரசு வந்து ரிசர்வ் கொடுத்தது. அதன் தொடர்ச்சியாக நிறைய ரூரலில் வந்து நிறைய நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் என்ன ஆகும், அவங்க விவசாயிகள் தற்கொலை பண்ணுறது இந்த மாதிரி. அந்த விவசாயம் நல்லா இருந்ததுன்னா, மழை பெய்து நல்லா விவசாயம் பண்ணிருச்சுன்னா அவங்களுக்கு அறுவடை நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு வருமானம் இருக்கும். இல்லாட்டா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, தற்கொலைக்கு போகக்கூடிய அளவு கூட நிறைய ஸ்டேட்ல எல்லாம் நடந்துருக்கு. இப்போ அந்த பேங்க் ஸ்ட்ரக்சரில் வந்து கூட என்ன பண்ணுவாங்க, ப்ரைவேட்டில் போய் அதிக வட்டிகள்லாம் போய் தனியார்கிட்டெல்லாம் போய் தனிநபர்கள்லாம் போய் அதிக வட்டிகள்லாம் போய் கடன் வாங்க மாட்டாங்க. பேங்க்குக்கு உள்ளவர்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து லோன் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஆகும்போது இந்த மாதிரி மக்களுக்கு பயன்படக்கூடியதுக்காக தான் நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க் அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ வந்து மக்கள் வந்து பேங்கிங் ஆக்டிவிட்டிஸில் மேலே ஆகிறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இன்னும் நபார்டு பேங்க்னு ஒன்று பேங்க் ஆர்பிஐக்குள்ளே கொண்டு வந்தாங்க. நபார்டுன்னா என்னது, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அந்த 1982 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த நபார்டு பேங்க் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, சிவராமன் கமிட்டி. சிவராமன் கமிட்டினா சிவராமன் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி நபார்டு பேங்க்னா என்னது, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் வந்து ரூரல் டெவலப்மெண்ட். அப்படின்னா என்னது, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் விவசாயிகளுக்கு ரூரலில் வசதிகளை செய்து கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக ஃபார்ம் பண்ணுறது தான் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் இது வந்து சிவராமன் ஒரு கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. அதே மாதிரி இந்த எஸ்பிஐக்கு கமிட்டி வந்து இது பண்ணது, எஸ்பிஐ பேங்க்குக்கு இது பண்ணதுக்கு வந்து கோர்வாலா கமிட்டின்னு சொல்லுவாங்க. எஸ்பிஐ கோர்வாலா கமிட்டி இது கூட போட்டிருக்காங்க கொஸ்டின்ஸு. இந்த விமல் ஜலான் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். விமல் ஜலான் வந்து ஆர்பிஐ கவர்னர் தான். அவர் வந்து ஃபினான்சியலில் பொருளாதார சீர்திருத்தம் பண்ணுறதுல நிறைய சேஞ்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஆர்பிஐக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவரோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நரசிம்மன் கமிட்டி 1, 2 ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸு. அதுவும் நரசிம்மன் கமிட்டி 1ல் அந்த கோர் பேங்கிங் சிஸ்டம் கம்ப்யூட்டரைஸ்டு ஆரம்ப காலகட்டத்தில் கொண்டு வந்தது வந்து இந்த நரசிம்மன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். அது இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆஃப்டர் 1991 புதிய பொருளாதார திட்டம் புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வந்த பிறகு தான் பணப்புழக்கத்தை அதிகமாக கொண்டு வரணும். மக்களுடைய முன்னாடியெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு எல்லாமே நேஷனலைஸ்டாக இருக்கணும், பொதுத்துறை வங்கிகள் பொதுத்துறை நிறுவனம் இதெல்லாம் டெவலப் பண்ணணும்னு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் 1991க்கு முன்னாடி நம்முடைய சந்திரசேகர் பிஎம்மாக இருக்கும்போது வேர்ல்டு வந்து அடகு வைப்பாங்க. அப்போ அடகு வைக்கும்போது தான் இப்போ நம்ம எப்போவுமே ஒருத்தர்கிட்ட ஒரு கடன் வாங்க போகிறாங்கன்னா அவங்க டிமாண்ட்ஸ் என்ன வைப்பாங்க. அதே மாதிரி நம்ம வேர்ல்டு பேங்கில் போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
இந்த மாதிரி எல்லாம் இருந்தாச்சுன்னா முன்னேறதுக்கு வாய்ப்பு குறைவு. எல்லாமே வந்து நேஷனலைசேஷன் அந்த பொது அரசனுடைய கண்ட்ரோல்ல இருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணணும், புதிய பொருளாதார கொள்கை திட்டம்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது கடன் வாங்க தரோம், ஒருத்தர்கிட்ட கடன் வாங்க போனாலே அவங்க என்ன சில நாம்ஸ்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வேர்ல்டு பேங்க், IMF எல்லாம் நமக்கு வந்து அதன் காரணமாக என்ன பொதுத்துறைகளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கிட்டு வந்து தனியார் டெவலப் பண்ணுறதுக்கு லோன் கொடு, புதிய நிறுவனங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தனியாருக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்குறது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸுக்கு ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அரசனுடைய திட்டங்களில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்னது, ரயில்வே, ஏரோட்ராம், அப்புறம் ஷிப்புன்னா என்னது, துறைமுகங்களை மேம்படுத்துறது. ஸோ துறைமுகங்களில் வந்து சரக்கு கையாளும் திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது பிஃபோர் 1991க்கு முன்னாடி. அப்புறம் வந்து எல்லா துறைமுகங்களில் வந்து கையாளும் திறனை வந்து சரக்குகளை இப்போ கப்பல் வந்து இருக்கும் 100 நாள் 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் எங்கள் ஹார்பரில். அதை வந்து வாங்கி அதை வந்து நமக்கு ஸ்டாக் பண்ணுறதுக்குள்ள வசதிகள் இருக்காது. வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி வந்து பல நாட்கள் வந்து எங்கள் துறைமுகங்களில் தேங்கிக்கிட்டே இருக்கும் கப்பல். அதை வந்து நமக்கு வந்து அதை சரியான இடத்துல நமக்கு தேக்கி வைக்கிறவங்களுடைய கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கும். சேம் டைம்ஸில் வந்து துறைமுகங்கள் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கும், வசதிகள். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மேம்படுத்தி வந்து பணப்புழக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணு. ஸோ அதனால் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் மாற்று. பொதுத்துறையை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா பண்ண முடியாது. தனியார் துறையை ஊக்குவிச்சு அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர வேண்டியது டைரக்ஷன் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பெரிய நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது புதிய பொருளாதார கொள்கை திட்டம் கொண்டு வர்றாரு. புதிய பொருளாதார கொள்கை திட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து மன்மோகன் சிங் வந்து நிதியமைச்சராக இருந்தார். ஆரம்ப காலத்தில் பிரைம் மினிஸ்டராக 1991 மன்மோகன். ஸோ இவங்களோட ஐடியாலஜி, அவர் பெரிய எக்கனாமிஸ்ட் இல்லை, அவரோட டைரக்ஷன் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி தான் நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம பொருளாதார வசதிகள் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைஞ்சிருக்கோம். ஸோ அப்படியே அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ புதிய பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம். ஸோ அது டிஃபரெண்ட் சப்ஜெக்ட்டு. இதில் நமக்கு வந்து வேறு என்ன படிக்கலாம், RBI பொறுத்து சொல்லும்போது கமர்ஷியல் கமர்ஷியல் பேங்க்ஸ்லேயே நிறைய பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. IDBI இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. அது ஒவ்வொரு டைமில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்காக, ஹவுசிங் துறையை மேம்படுத்துறதுக்காக ஹவுசிங் டெவலப்மெண்ட் பேங்க்ஸு இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு சிஸ்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் புக்ஸை ரீட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. இப்போ முக்கியமாக உங்களுக்கு என்ன படிச்சிருக்கிறது வந்து RBI எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, 1934 ஆக்ட் 1935ல் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எப்போன்னு கேட்டால் எங்கள் 1937ல் வந்து டெல்லி மும்பைக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி 35ல் வந்து April 1, 1935. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கமிட்டிஸ் கேட்டிருக்காங்க, ஹில்டன் இங்கம் IASல கூட கேட்டிருக்காங்க, குரூப் 1ல கேட்டிருக்காங்க, குரூப் 4ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது IAS IPS மாதிரி சிவில் சர்வீஸுக்கு இந்த மாதிரி எல்லாம் வரும். அப்புறம் அது மீண்டும் கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகாது குரூப் 4 லெவலுக்கு கூட ஆகும். சில நேரத்தில் குரூப் 4லேயே சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து சிவில் சர்வீஸ் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எல்லா கொஸ்டின்ஸ் மாடல் எல்லாமே அப்பப்போ எல்லாத்தையுமே நம்ம சிவில் சர்வீஸ் எழுதாமல் இருந்தால் கூட சிவில் சர்வீஸ் கொஸ்டினையும் ஒரு தடவை ரீட் பண்ணி எடுத்து பார்த்துக்கணும். சில கொஸ்டின்ஸ் அதில் இம்பார்ட்டன்ஸ் மாதிரி இருக்கிறதா வந்து சின்ன எக்ஸாம் குரூப் 4 குரூப் 2 எல்லாம் கூட அதில் சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. முன்னாடி எல்லாம் டெஸ்ட்டுக்காக எழுதும்போது கூட இப்போ இந்த மாதம் இந்த வருஷத்தில் ஜனவரியில் ஒரு டெஸ்ட்டு TNPSC கேட்டிருந்தாங்கன்னா அடுத்த டெஸ்ட் எழுதும்போது மார்ச்லேயோ குரூப் 2லேயோ ஏதாவது எழுதியிருப்பாங்க. அதில் கேட்ட கொஸ்டின்ஸும் குரூப் 4ல் கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ஃபீல்டில் ரொட்டீனாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ்லேயே அவங்க படிச்சிருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஏதாவது வாய்ப்பு கொடுக்குறதுக்காக 1-2 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ அதனால கொஸ்டின்ஸையும் மாடல் கொஸ்டின்ஸையும் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரீட் பண்ணிட்டு வரணும். இதில் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரெப்போ ரேட்டு
ரெப்போ ரேட் என்னன்னா இப்போ வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து 3.35, ரெப்போ ரேட் வந்து 5.25. இதுதான் இப்போ இது பர்சன்டேஜ் ஆர்பிஐ எடுத்துருக்கக்கூடிய இது. இதை வந்து 2 months சம்டைம்ஸ் பேங்கிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஆர்பிஐ டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க. அதை வச்சு பண்ணி தான் ரெப்போ ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதை வந்து அப்புறம் கம்மியாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்னும் ஆர்பிஐ கம்மி பண்ணி எடுத்தோம்னா கமர்ஷியல் பேங்க்கும் கம்மி பண்ணுவாங்க. அப்போ வெஹிக்கிள் லோன், ஹவுசிங் லோன்ஸு, இந்த கமர்ஷியல் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறது, அந்த ஃபண்ட்ஸுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கம்மியாகும். அதுமாதிரி கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் கரன்சி, அதுக்கு வந்து யார் தான் இன்சார்ஜ் இல்லைன்னா ஆர்பிஐ தான். டாலர்லாம் ஷார்ட்டேஜ் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐயில் இருக்கக்கூடிய டாலர்ஸை வந்து புழக்கத்தில் வெளியே விடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. மற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி நமக்கு எப்போ நமக்கு மணி பற்றாக்குறை வரும், இம்போர்ட் கம்மியாக இருந்து எக்ஸ்போர்ட் அதிகமாக இருந்தாச்சுன்னா அந்த டாலர் கரன்சி அந்நிய செலவாணி வந்து நமக்கு கட்டுக்குள்ள இருக்கும். அதனால இம்போர்ட் அதிகமாகி எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு இந்த கன்வர்ஷன், இந்த டாலர் அந்நிய செலவாணி மெயின்டைன் பண்ண பிரச்சனை இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து அதில் எப்படி அதிக அளவில் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, யார் பண்ணுறது அதிக அளவில் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நம்ம வெளிநாட்டில் நம்ம இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, நம்ம இந்தியாவில் இருந்து போய் வெளிநாட்டில் வேலை பண்ணுறாங்கல்ல, அவங்க எல்லாம் நம்ம நாட்டுக்கு பணம் அனுப்புகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டாலரோட டெபாசிட் பேங்கில் இருக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து அது ஒன்று. அது மாதிரி வேறு என்ன சொல்லலாம், அந்நிய செலவாணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குல கிடைக்கக்கூடிய லாபம். அதே மாதிரி இம்போர்ட் பண்ணுறதுக்கு டாலராக தான் நம்ம வந்து கடைமாற்றம் பண்ணணும். நம்ம இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் டாலர் உள்ளதா, நம்ம ரூபாய் மதிப்பில் பணம் கொடுக்க மாட்டோம், டாலர் வேல்யூஸில் தான் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ அந்த டாலர் வேல்யூஷனை கரெக்ட் பண்ணது வந்து இம்போர்ட்டுக்கான பணத்தை வந்து அந்நிய ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய டாலர் தான் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதை நம்ம போய் சரி செய்ய முடியும். ஸோ எப்போவுமே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்து எக்ஸ்போர்ட் தான் அதிக அளவுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் தான் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ஃபாரின் கரன்சி, அந்நிய செலவாணியை கைவிடுறது சரியாக கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது ஒன்று இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர். இதெல்லாம் முன்னாடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டாலர் நமக்கு தேவைன்னா என்ன பண்ணணும், ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஷேர் மார்க்கெட்டும் கோல்டும் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிட்டுன்னா என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. கோல்டு அப்போ கோல்டு என்ன பண்ணணும், கோல்டு ரேட் ஏறும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, மீண்டும் ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து டெய்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில சம் பர்சன்டேஜ் பொருளாதாரத்தில் சில தாக்கங்களை கொடுக்குறது இந்த கோல்டு, அப்புறம் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து இது பண்ணாது. சில இடங்கள்ல அதனுடைய பர்சன்டேஜ் லெவலில் பொருளாதாரத்தை தக்கிறது இந்த இதுதான் ஷேர் மார்க்கெட்டு, கோல்டு. நம்ம நாடை பொறுத்தவரை இப்போ என்ன ஆகுறது, இந்த துறையில் நம்ம அதிக அளவில் இன்கம் பண்ணுவதுன்னா நமக்கு வந்து சர்வீஸ் செக்டர்ஸ் முன்னாடி எல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் எல்லாம் சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் எல்லாம் இப்போ கம்மியாக தான் இருக்குது. அக்ரிகல்ச்சர் நாடு நம்ம நாடு, விவசாய இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு அதிக அளவில் வருமானம் வரதான் செய்யுது. கொரோனா நேரத்தில் எல்லாம் எல்லா நாடும் நஷ்டப்படும் போது டெவலப்டு கண்ட்ரிஸ் கூட பொருளாதாரத்தில் பின்னாடி இருக்கும்போது நமக்கு வந்து ஓரளவு சரி செய்கிறது வந்து என்னது, விவசாயத்துறை அக்ரிகல்ச்சர் வந்து ஓரளவு நம்ம நார்மலாக வில்லேஜஸ்லாம் வந்து மக்களுடைய உழைப்பு அப்படியே போயிட்டு இருந்து அறுவடை எல்லாம் வந்து நமக்கு வந்து ஓரளவு சுமத்தாக போயிட்டு இருந்ததால ஓரளவு நார்மலாக இருந்தது. இப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அப்படியே ப்ரொடக்ஷன் அப்படியே ஸ்தம்பித்த நேரத்தில் அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸஸ் எல்லாம் கம்மியாகிடுச்சு. ஸோ நாம அந்த நேரத்தில் ஓரளவு சரி பண்ணோம்னா விவசாய அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸ் வந்து நமக்கு சாதகமாக இருக்குது.
ஸோ அதனால நிறைய அக்ரிகல்ச்சரல்ல நமக்கு நம்ம நாடு கீழேயும் போயிருக்கு. சேம் டைம்ஸில் வந்து அந்த நேரத்தில் அதே மாதிரி ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் வந்து அக்ரிகல்ச்சரில் வர்றதுனால நமக்கு அதுவும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்குது. ஸோ எனக்கு இது இவ்வளவும் போதும், பார்த்துக்கோங்க. இன்னும் அதிக அளவில் நீங்கள் படிக்கணும்னா ஸ்கூல் புக்ஸில் சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் வச்சு உங்களால் பண்ண முடியாது. நீங்களும் இண்டிவிஜுவலாக ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க. படித்து சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும், அதை வந்து அடுத்த கிளாஸில் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.